பொங்கல் வரப்போகுது. ஸோ பொங்கல்னாலே வீடெல்லாம் வெள்ளை அடிக்கணும்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் வெளியே கிளீன் பண்ணிட்டு இருப்போம். சேம் திங் கோஸ் வித் போகி. பழைய விஷயங்கள்லாம் வெளியே போட்டு எரிப்போம், பழைய திங்ஸ் எல்லாமே. ஸோ வெளியே பழைய விஷயங்களும் தூக்கி போட்டாதான் உள்ள சுத்தமா இருக்குங்கிற தெரிஞ்சு உனக்கு. த சேம் கோஸ் வித் யோர் பாடி அண்ட் மைண்டுங்கிறது உனக்கு புரியலையா? அப்படி புரிஞ்சும் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? அப்படி ஃபாலோ பண்றவங்க ஏன் கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் திங், ஸ்டாப் பிளேமிங் யுவர் செல்ஃப். செல்ஃப் பிளேம் வேற, செல்ஃப் அக்செப்டன்ஸ் வேறங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து வேர்ஸ்ட் பாய்ஸ்னே தவிர அதுல எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லை. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்ரியலிஸ்டிக்கான நாளைக்கு நடக்க போறது நினைச்சு கவலைப்பட்டா கூட பரவாயில்ல, என்னைக்கோ நடக்க போறது நினைச்சு கவலைப்பட்டு இந்த நொடியை மிஸ் பண்ணிடாத. அண்ட் பிக் பாஸ்ல கூட இவ்வளோ குறும்படம் போட மாட்டான். அவன் மைண்ட்குள்ள ஒரு விஷயத்த, ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி யோசிச்சு இஃப் இட்ஸ் a good thing, உனக்கு சந்தோஷத்தை தருதுன்னா தப்பு இல்லை. பட் தேவையில்ல அதை போட்டு ப்ளீஸ் யோசிக்காத. கனெக்ட் வித் பீப்புள். இல்ல இஃப் ஐ அம் இன்ட்ரோவர்ட்னா கனெக்ட் வித் யுவர் செல்ஃப். மியூசிக் கேளு, சாங்ஸ் கேளு, என்ன வேணாலும் பண்ணு. அண்ட் ஃபார் எனக்கு ஒர்க் ஆன 2 விஷயம், மியூசிக் அண்ட் ஜர்னலிங். நான் எப்படி இவ்வளவு மியூசிக் அடிக்ட் ஆனேன்னு தெரியல, அவ்வளோ சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஜர்னலிங் டிட் அ வண்டர் இன் மீ. லைக் எனக்கு என்னதான் தோணுதோ நான் பாட்டுக்கு இருக்கவே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டைரி போஸ்ட் பண்ணிட்டேன். நான் 7 months நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பல நாட்கள் அழுதுட்டு எழுதிருக்கேன், பல நாட்கள் 32 பல்லு தெரியுற மாதிரி சிரிச்சுட்டு கூட நான் எழுதியிருக்கேன். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட். லிமிட் த இன்புட். ரொம்ப அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு நீ எக்ஸ்பிளேஷன் கொடுக்க தேவையில்லை, உனக்கும் அவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க தேவையில்லை. செல்ஃப் அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் பிளேம் இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட். அதை மறந்துக்கு there is a difference between them. So the main thing is like my mental decluttering is also very important. தெரிஞ்சுக்கோ. Don't dump everything into that. Just pour into your diary, just pour into your friend, just pour into yourself. அழுதுட்டு என்ன வேணாலும் பண்ணிரு, பட் don't dump everything into your mind. அதுதான் சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம். இவ்வளவு நேரம் சம்பந்தமே இல்லாம பேசுன மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரே ஒரு வெண்தான் ஒரு டைம் ஜெயிச்சிட்டா போதும், என்டையர் கதையை மாறிடும். சீரியஸா என்டையர் கதையை மாறிடும். அதை ஞாபகம் வச்சுட்டு லைக் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.